ராகுல் காந்தி அவருடைய ஸ்பீச் தான் நேற்றுலேருந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது பரமாத்மாவிடம் பேசக்கூடிய மோடி அவர்கள் நம்மளாம் மனுஷங்கள்ட்ட பேசுவோம், மோடி பரமாத்மாட்ட பேசுவார், இன்னும் நம்மளாம் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கிறோம், அவர் பயாலஜிக்கலாக பிறக்கலைன்றத அதை சொல்லி ராகுல் காந்தி சொல்லும் பொழுது மோடியும் காட்டுறாங்க. அவர் முகம் என்றைக்குமே இது திமுகவுக்கு சேர்த்த பாடம். மதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்தால் இப்படிப்பட்ட நிலவை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு முறை நீங்கள் மதத்தை கையில் எடுத்தோ சாதியை கையில் எடுத்தோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஒரு உருட்டுலாம் நினைச்சீங்கன்னாக்கா எதை நீ விதைத்தாயோ அதே நீ அறுவடை செய்வது. அதை தான் எந்தெந்த பாடம் கற்பிக்குது. நீங்கள் காந்தி என்ற ஒரு நபரை யாருக்கும் தெரியாது, ஒரு சினிமா படம் வந்த பிறகுதான் காந்தியை தெரியும் சொல்லி மோடி சொன்ன வார்த்தை இருக்குல்ல. ஏன்னா காந்தியை சுட்டு கொன்றது யாரு? முத்தலோ வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது, அது கேவலம்ல. நல்ல ஒரு தலைவராக நீங்கள் ஒரு வரலாற்று இடம் பிடிக்கணும்னாக்கா நல்ல விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்றேன். அது திமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா கலைஞர் செய்த சாதனைக்காக எல்லா இடத்துலையும் கலைஞர் பேரை வைப்பது போல நாளைக்கு டெட்ரா பேக்கை கொண்டு வரப்போவது தமிழ்நாட்டை சார்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதனால் நாளைக்கு வரலாற்றில் உங்களுக்கு செலவு வைப்பாங்க, பேர் வைப்பாங்க. இப்படி ஒரு சாதனை, இப்படி ஒரு பேர் உங்களுக்கு தேவையான்றது நீங்கள் யோசிக்கல. ஏன்னா நாளைக்கு மாணவ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறவன், பஸ்ஸில் போகிறவன், கார் ஓட்டுறவன், பஸ் ஓட்டுறவன் எல்லாரும் டெட்ரா பேக்கை கையில் வச்சுட்டு குடிச்சிட்டு போகக்கூடிய எளிய முறையை ஏற்படுத்துறீங்க. தடுக்க வேண்டிய அரசாங்கம் ஊற்றி கொடுக்கறதுக்கு தயாராகி கொண்டு இருப்பதை தடுத்து நிறுத்தி சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பற்றிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நேராக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணீங்க, பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட நீங்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது இப்படி குனிஞ்சு அது ஒரு மாதிரி பண்ணீங்க. ஒரு சபாநாயகர் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம். அதுக்கு அமித்ஷா திரும்ப சபாநாயகரே குற்றம் சொல்வதா அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக் எப்படி பார்க்குறீங்க? சபாநாயகரே குற்றம் சொன்ன அந்த ஒரு பேச்சு. சபாநாயகர் என்ன கடவுளா? குற்றம் சொல்லக்கூடாதா? ஒரு இயக்கம் உங்களை நல்லபடியாக வழி நடத்துது அப்படின்னாக்கா ஓகே. ஒரு இயக்கம் உங்களை நடுரோட்டில் வாளை வைத்துக்கொண்டு பயிற்சி செய்வதும் ஊருக்குள்ளே போவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. நம்ம வாழை வச்சுட்டு போக முடியுமா? ஊருக்குள்ளே கத்தி வச்சுட்டு போக முடியுமா? போலீஸ் தூக்குவாங்க, தூக்க மாட்டாங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் மட்டும் வாழை வைத்து கொண்டு போகணும்? இந்த திமுக நீங்கள் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அதிமுக வெளிநடப்பு செய்கிறது ஜனநாயக கடமை கிடையாது. உங்களை அதுக்காக நாங்கள் உட்கார வைக்கல. வெளிநடப்பு செஞ்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுக்கு உள்ளே உட்காந்து நெருக்கடி கொடுங்க. அதுக்கு தான் அதிமுக எதிர்கட்சியை உட்கார வச்சுக்கிறாங்க. அதை செய்ய தவறினீங்கன்னா அதிமுக 2000 வரக்கூடிய அடுத்த எலெக்ஷன் 26 எதிர்கட்சி அந்தஸ்து இலக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போது எதிர்கட்சினா என்ன செய்யணுமோ அதை செய்ய. இல்லாட்டி செய்கிற தப்பு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு தலைகுனியை ஏற்படுத்திருக்கா? இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். ராகுல் காந்தி திமுகவை விட்டு விலகுவது அவருக்கு நல்லது, திமுகவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவது இங்கே இருக்க மக்களுக்கு நல்லது. ஸோ அதை மக்கள் கருத்தில் வச்சுங்க. திமுக என்ற ஒரு தீய சக்தி இருக்கும் வரை வாழ்வாதாரம் மனுஷன் எவனுமே உருப்பட முடியாது. இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் காப்பாற்றப்படாது. அதை எப்பயுமே கருத்தில் வச்சுக்கிட்டு திமுக வேண்டாம்ன்ற ஒரு முடிவை ஒட்டுமொத்த மக்கள் ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா கோபி. ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச் 11 பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஸ்பீச் தான் நேற்றுலேருந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அவருடைய ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அரசினுடைய ரியாக்ஷன், சபாநாயகருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கிறது? ஸ்பீச் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் 11 பக்கத்தை அங்கே நீக்கிடலாம். அங்கே நீக்கினாலும் மீடியா இங்கே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை உங்களால் நீக்கவே முடியாது. அதில் எது ட்ரெண்டிங்காக போனதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. The Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's Atma directly. Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. Non-biological. And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. I mean, can you understand the ignorance? That Gandhi is dead and a movie revived the father of the nation. No, Gandhi is not dead. எந்த அளவுக்கு வைரலாகுது பார்த்தீங்களா? அதாவது பரமாத்மாவிடம் பேசக்கூடிய மோடி அவர்கள் நம்மளாம் மனுஷங்கள்ட்ட பேசுவோம், மோடி பரமாத்மாட்ட பேசுவார், இன்னும் நம்மளாம் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கிறோம், அவர் பயாலஜிக்கலாக பிறக்கலைன்றத அதை சொல்லி ராகுல் காந்தி சொல்லும் பொழுது மோடியும் காட்டுறாங்க. அவர் முகம் என்ன சொல்றது, பேச முடியல.
வெக்கப்படுவாங்கன்னு வாங்கல்ல, வெக்கத்துக்கு 2 வகையான வெக்கம் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா படுற வெக்கம் ஒன்று, அசிங்கப்பட்டா படுற வெக்கம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி இறுகிய ஒரு முகத்தோடு அவர் உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் காணொலியை நீங்கள் வந்து அங்கே பேசினதை வந்து நீங்கள் நீக்கிடலாம், 11 பக்கத்தை நீக்கினாலும் இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறது. அதான் சொன்னேன், என்றைக்குமே இது திமுகவுக்கு சேர்த்த பாடம். மதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்தால் இப்படிப்பட்ட நிலவை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு முறை நீங்கள் மதத்தை கையில் எடுத்தோ சாதியை கையில் எடுத்தோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஒரு உருட்டலாம் நினச்சிங்கனாக்கா, எதை நீ விதைத்தாயோ அதையே நீ அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். அதை தான் எந்தெந்த பாடம் கற்பிக்குது. நீங்கள் வந்து காந்தி என்ற ஒரு நபரை யாருக்கும் தெரியாது, ஒரு சினிமா படம் வந்த பிறகுதான் காந்தியை தெரியும் சொல்லி மோடி சொன்ன வார்த்தை இருக்குல்ல. ஏன்னா காந்தியை சுட்டு கொன்றது யாரு, எந்த இயக்கத்தை சேர்ந்த நபர் அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ காந்தியையும் நீங்க கேவலப்படுத்துவது போல, இந்த நாட்டிற்காக காந்தி போராடியது போல் நீங்க போராடிருக்கீங்களா? அவர் அகிம்சைவாதி சார். அடி வாங்கி நாட்டுக்காக வந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். நீங்க இங்க எல்லா மக்களையும் பிளவாடி துண்டாடி அடிச்சு கொன்னு கொலை பண்ணி பெண்களை வந்து இங்க கற்பழிச்சு இங்க எவ்வளவு விஷயம் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பிஜேபி ஒவ்வொரு கட்டத்திலையும் அரங்கேற்றம் பண்ணி கொண்டே இருந்த காணொலியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். குறிப்பா உணவு கலாச்சாரத்துல கூட கையை வச்சதையும் நம்ம பார்த்தோம் பொழுது, இதற்கு நீங்க எதை முன்னாடி விதைச்சிங்களோ அதை இன்னைக்கு அறுவடை செய்றீங்க. அதற்கான எதிர்வினை ஆற்றுறாங்க. இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது, இந்தியா முழுக்க பார்க்கிறது. இந்தியாவை தாண்டி அங்க பேசக்கூடியதை உலக நாடுகள், சர்வதேச நாடுகள் மோடியை வந்து ஒரு பெரிய பிம்பமா ஒரு ஐக்கானா பார்த்ததை இன்னைக்கு ராகுல் காந்தி பேசும்போது, ஓ மோடி இப்படிலாம் பேசி வச்சிருக்காரா, இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரான்றதை பார்த்துட்டு அவருக்கான பிம்பம் குறையுது. அப்போ என்னைக்குமே தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒன்று ரொம்ப எப்பயுமே தேவை. ரெண்டாவது, மதத்தையோ சாதியவோ பிரிவினைவாதத்தையோ கையில் எடுக்காம ஒரு நல்ல அரசியல் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சீங்கன்னாக்கா என்னைக்குமே மக்களுக்கும் உங்களை வந்து நாளைக்கு நீங்கள் அரசியலுக்குள்ள இருக்கும்போது உங்களை நாளைக்கு ஒரு தலைவனாக பார்க்கணும். இன்னைக்கு வந்து வெறும் காந்தியையும் நேருவையும் இந்த மாதிரி தலைவர்களை பார்க்கறதை தாண்டி, விவேகானந்தரை தாண்டி இந்த மாதிரி அப்துல் கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நபராக வரும் பொழுதெல்லாம் அவங்கள ஒரு ஐக்கானை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய நல்ல நடத்தை இது முறை தான். அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்காக பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ நேர்மையாக நடந்திருக்காங்கன்ற அதை வச்சு தான் அவங்க நல்ல தலைவர் இங்கே வந்து அடையாளப்படுத்துவாங்க. சார் நீங்கள் ஹிட்லரோ முசோலினியோ வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் கிடையாதுல்ல, அது கேவலம்ல. நல்ல ஒரு தலைவராக நீங்கள் வந்து ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னாக்கா நல்ல விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அது வந்து திமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனையை ஸ்டாலின் அவர்கள் செய்ய போகிறாரு. அம்பேத்கர், கலைஞர், கக்கன், காமராஜர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் யாருமே செய்யாத ஒரு சாதனையை செய்கிறார். கலைஞர் செய்த சாதனைக்காக எல்லா இடத்துலையும் கலைஞர் பேரை வைப்பது போல நாளைக்கு டெட்ரா பேக்கை கொண்டு வரப்போவது தமிழ்நாட்டை சார்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதனால் நாளைக்கு வரலாற்றில் உங்களுக்கு செலவு வைப்பாங்க, பேர் வைப்பாங்க. இப்படி ஒரு சாதனை, இப்படி ஒரு பேர் உங்களுக்கு தேவையான்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மாணவ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறவன், பஸ்ஸில் போகிறவன், கார் ஓட்டுறவன், பஸ் ஓட்டுறவன் எல்லாரும் டெட்ரா பேக்கை கையில் வச்சுட்டு குடிச்சிட்டு போகக்கூடிய எளிய முறையை ஏற்படுத்துறீங்க. தடுக்க வேண்டிய அரசாங்கம் ஊற்றி கொடுக்கறதுக்கு தயாராகி கொண்டு இருப்பதை தடுத்து நிறுத்தாட்டி வரலாற்றில் உங்களுக்கு எவ்வளோ மோசமான பதிவேடு ஏற்படும்ன்றது நீங்கள் பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வது அரசாங்கத்துக்கு நல்லது. டெட்ரா பேக்கை கொண்டே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இருக்கக்கூடிய மதுக்கடைகளை குறைக்க வேண்டிய வேலை என்னவோ அதை செய்யுங்க. ராகுல் காந்தி ஸ்பீச்சில் அதில் வந்து அவர் பேசின விஷயங்கள் இந்து மதத்தினரை வந்து புண்படுத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஜகவினர் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது நாடு முழுக்க நெகட்டிவாக திரும்பிடாதா இந்து மக்கள் மத்தியில்? சொன்னல, மதத்தை திரும்ப கையில் எடுத்தால் உங்களுக்கு தான் செருப்படி. நீங்கள் ராமர் கோயிலில் ராமர் கோயிலை கட்டினீங்கல்ல, அந்த தொகுதியில் ஏன் தோத்தீங்க? அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. ராமரே தண்டனை கொடுத்து விட்டார்ன்ற மாதிரி. அதுதான் சொல்றீங்க, நீங்க மதத்தை திரும்ப கையில் எடுத்து அப்போ பிஜேபியோட நோக்கம் என்னவாக இருக்கிறது? ராகுல் காந்தி சொல்லக்கூடியதுக்கு பதில் சொல்லுவதோ, இல்லை நாங்கள் புதுசாக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம், இந்த விஷயத்தை செய்ய போகிறோம், இவ்வளோ பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம், இவ்வளோ வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறோம், இவ்வளோ இளைஞர்கள் வந்து அந்தந்த ஸ்டேட்லேயே அந்தந்த இளைஞர்கள் வாழக்கூடிய அளவுக்கு நாங்கள் முன்னேற்ற போகிறோம், குஜராத்தோ உத்தரப்பிரதேசோ அவங்கெல்லாம் எதுக்கு வடநாட்டுக்காரங்க ஒட்டுமொத்த பேரும் தமிழ்நாட்டை நோக்கி வர முடியாது? இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம திருப்பவும் ராமரையும் திருப்பவும் மதத்தையும் கையில் எடுத்தீங்கன்னாக்கா மறுபடியும் உங்களுக்கு 2024 நடந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்த முறை வந்து நீங்கள் சொன்னீங்களா 40 தொகுதி கூட வாங்க மாட்டீங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு உங்களுக்கு வராமல் இருக்குன்னாக்கா நல்லது செய்ய கற்றுக்கங்கன்ற நான். ஸோ இந்த விஷயத்தில் அவர் கடைசியாக சொன்னது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பற்றிய ஒரு விஷயத்த சொன்னார். நான் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நேராக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்று பண்ணீங்க, பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட நீங்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது இப்படி குனிஞ்சு அது ஒரு மாதிரி பண்ணீங்க, ஒரு சபாநாயகர் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம். அதுக்கு அமித்ஷா வந்து திரும்ப ரொம்ப கோபத்தோட ரீப்ளை பண்ணார், சபாநாயகரே குற்றம் சொல்வதா அப்படின்னு சொல்லி. அந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக் எப்படி பார்க்குறீங்க? சபாநாயகரே குற்றம் சொன்ன அந்த ஒரு பேச்சு. சபாநாயகர் என்ன கடவுளா? குற்றம் சொல்லக்கூடாதா? நீங்கள் என்ன உங்களெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் விதிவிலக்கு பெற்ற நபர்களா? ஏங்க இங்கே இருக்க சபாநாயகரை சேர்த்து தான் சொல்கிறேன்.
1000 ரூபா வந்து மகளிர் வந்து கிடைக்கலன்னு எந்த மகளிருமே போராடவில்லை தமிழ்நாட்டில், அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலன்னு வெக்கம் இல்லாமல் பேசினவர் தான் இங்கே உள்ள சபாநாயகரும். இங்கே எப்படி வந்து ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறாரோ நல்லா கேட்டுக்கோங்க. அதே சபாநாயகர் தான் சொன்னார், கலைஞர் கருணாநிதி என்ற நபர் தான் சட்டமன்றத்தில் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தாக்கா வந்து பாம்பை விட்டுட்டு பாப்பான் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியவர். அவர் சாதியை வச்சும் சாராயத்தை வச்சும் மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்குனது கலைஞர் கருணாநிதி தான். இன்னைக்கு இஸ்லாமிய தீவிரவாதின்னு ஒரு சொல்லையும் பயன்படுத்தியது கலைஞர் கருணாநிதி தான்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கான பொழுது, இப்படி சொன்ன சபாநாயகர் இன்றைக்கு திமுகவிற்கும் அந்த ஆட்சியை கொடுத்து புகழ்றது இருக்குல்ல, அதே போல தான் மேலையும் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சபாநாயகர் நடுநிலைவாதி, நடுநிலையாக தான் இருக்கணும். எதுக்கு வந்து ஒரு கலெக்டர் வந்து போய் உட்காந்துருக்காரு எலெக்ஷன் நாமினேட் பண்ண வரும்போது, யார் கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிறது இல்லை? பிரதமர் போனாலும் முதல்வர் போனாலும் உட்காந்துக்கிட்டு தானே வேட்புமனு வாங்குறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த நபர் அந்த வேலையை வந்து செய்யும் பொழுது நீங்கள் யாராக இருக்கீங்களோ, எந்த பதவியில் இருக்கீங்களோ அந்த பதவிக்கான நபராக இருக்கணுமே தவிர பிரதமர்னு சொல்லிட்டு கூணு கும்பிடு போடுற வேலையை நிப்பாட்டாங்க. வயதில் மூத்தவரை வந்து வணங்கணும் அப்படின்ற வகையில் வளர்க்கப்பட்டவங்க. அதுக்கு அந்த இடம் கிடையாது. நாடாளுமன்ற இடம் கிடையாது, சட்டமன்ற இடம் கிடையாது. வயதில் மூத்தவர் போய் விழுகணும்னாக்கா போய் அவங்க வீட்டு வாசலில் காலில் விழுந்து கிடங்க, படுங்க, கை கால் பிடிச்சி அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் கேட்கல. நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலை எது கிடையாது. நடுநிலையாக நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்றதை ஞாபகப்படுத்துறாங்க. இதை சொல்வதற்கு முன்னாடி ராகுலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கல. அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்க, வீடை கொடுங்க. நீங்கள் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை வந்து நிற்கிறாரு, சொல்கிறாரு, கேளுங்க, நல்ல விஷயம் தானே சொல்கிறாரு. வேற எதுவும் சொல்லல, வாங்க நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலான்னு சொன்னார் கிடையாதுல்ல. அப்போ நல்ல விஷயம் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி கொண்டு வேண்டியது உங்கள் கடமை, மாற்றிக்கங்க. இந்தியாவை நோக்கி எல்லா நாடும் பார்த்து கொண்டிருக்குல்ல. நீங்கள் மோடிக்கு வந்து தலைவணங்கி ரொம்ப அப்படி கூணு கும்பிடு போடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றத பதிவு பண்ணுறாரு பொழுது சபாநாயகர் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான்றதை புரிய வைக்கிறாரு மற்றவங்களுக்கும். அப்படி எடுக்காதீங்க, அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. திருத்திக்கங்க. ஏன்னா மறுபடியும் உங்கள் ஆட்சி தொடருமா, வாய்ப்பு கம்மி, பார்த்துக்கங்க. அதுவே இன்னொரு பக்கம் மாநிலங்களவையில் கார்கே அவர்கள் பேசும்பொழுது ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் குறிப்பிடும்போது, ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி ஏன் அப்படி தவறுதலாக சொல்கிறீங்க, ஏன் அப்படி பார்க்கணும், அது ஒரு சேவை அமைப்பு தானே, அதை பற்றி ஏன் தவறுதலாக ஆர்எஸ்எஸ் இதில் இருக்கக்கூடாதா, உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் ஏன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதை ஏன் ஒரு தவறாக பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். துணை குடியரசுத் தலைவரினுடைய அந்த பேச்சு எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கோட்சே எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் யாரை கொன்றார், ஏங்க இருக்க வேணாம்னு சொல்றது இதனால தான். உங்களை வேற மாதிரி ட்ரெயின் பண்றாங்க, நீங்க வேற மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்க, திடீர்னு புல்புல் பறவையில பறந்து வரேன்றீங்க, சாத்தியமாதலாம். ஸோ ஒரு இயக்கம் உங்களை வந்து நல்லபடியாக வழி நடத்துது அப்படின்னாக்கா ஓகே. ஒரு இயக்கம் உங்களை வந்து நடு ரோட்டில் வந்து வாளை வைத்து கொண்டு பயிற்சி செய்வதும் ஊருக்குள்ளே போவதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. நம்ம வாழை வச்சுட்டு போக முடியுமா, ஊருக்குள்ளே கத்தி வச்சுட்டு போக முடியுமா, போலீஸ் தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா, எப்படி ஆர்எஸ்எஸ் மட்டும் வாழை வைத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவர் கேட்குறாரு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஸோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி கோட்பாடு, ஒரே மாதிரி போங்க. அது ஏன் உங்கள் இயக்கத்து மூலம் இப்படிலாம் செய்கிறீங்கன்ற விஷயத்தை அவர் வலியுறுத்துறாரு. அதனால் வந்து அது வேண்டாம். நாட்டுக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் அரசுலேருந்து செஞ்சுருக்காங்க, அதற்கு முன்னுதாரணம் நிறைய நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் எந்த இயக்கத்தை சார்ந்தாலும் தவறுதான்ற சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அது எல்லா மதத்துக்கும் எல்லா அமைப்புக்கும் பொருந்தும். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை களங்கப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட பேச்சு மூலமா அப்படின்றது பாஜக அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்தி ராகுல் அடிச்ச அடியில் அவங்க கலங்கி போய் உட்காந்துட்டு கலங்கப்படுத்திட்டான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அடி வந்து வேணும். ஒரு ஆரோக்கியமான இந்த போக்கு இருந்தாதான் நாளைக்கு வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடுதல் வரும். மக்கள் விரோத போக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, தேவையில்லாத சில விஷயங்களை மாற்ற மாட்டீங்க, தேவையில்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் இங்கே இருக்க எதிர்கட்சி செயல்படணும். இங்கே திமுக நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அதிமுக வெளிநடப்பு செய்கிறது ஜனநாயக கடமை கிடையாது. உங்களை அதுக்காக நாங்கள் உட்கார வைக்கல, வெளிநடப்பு செஞ்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு உள்ளே உட்காந்து நெருக்கடி கொடுங்க. அதுக்கு தான் அதிமுக எதிர்கட்சியை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதை செய்ய தவறினீங்கன்னா அதிமுக வரக்கூடிய அடுத்த எலெக்ஷனில் 26 எதிர்கட்சி அந்தஸ்து இழக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போது எதிர்கட்சினா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இல்லாட்டி நாளைக்கு ஆட்சி மாறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு ஒரு பக்கமாக புதுசாக நபர்கள் உள்ளே வராங்கன்னும் பொழுது வேற நபர்கள் எதிர்கட்சியாக வந்து உட்கார வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்கள் அதிமுக நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரணுமா எதிர்கட்சியாக வரணுமான்றது உங்களுடைய உழைப்பை பொறுத்தான் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் திமுக வராது 2026. ஸோ அதுக்கான களத்தை ஒழுங்காக செய்யுங்கன்ற. ஒரு பக்கம் திமுக எம்பிக்கள் ரொம்ப ஒரு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டிருக்கிறாங்க. எந்த விவகாரம்னா கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஒரு ஆப்போசிட்டில் கேள்வி எழுப்பும்போது முதல்ல தமிழக அரசு வந்து இதில் ஒரு ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே மணிப்பூர் பற்றி பேசும்போது இந்த விஷயம் ஆப்போசிட்டில் எடுத்திருக்கிறாங்க. திமுக எம்பிக்களினுடைய அந்த விஷயம் நாங்கள் அது சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றது போல சப்போர்ட் பண்ணி, அதாவது ஆரம்பத்துலேருந்து ராகுல் வாழ்க்கையில் மண்ணவாரி பொருள் திமுகவாக தான் இருக்குன்னு நான் சொன்னேன். ராகுல் இன்னைக்கு பிரதமராக வந்து உட்காந்துருக்கணும், அதுக்கு உட்காராமல் போனதுக்கு காரணமே இவர்கள் சனாதனத்தை குறித்து பேசியதும் அதை பிஜேபி எடுத்து துண்டு பிரசங்கமாக அடித்து இந்தியா முழுக்க கொடுத்தது தான். இன்னைக்கு
இந்த மணிப்பூர் விவகாரம் குறித்து நாளைக்கு அங்கே பிஜேபி அவங்கள எதிர்த்து காங்கிரஸ் கேள்வி கேட்கும் பொழுது அவன் எங்கே திருப்பினான் பார்த்தீங்களா? நேரடியாக இத்தனை ஸ்டேட் இருக்கும்போது நேரடியாக தமிழ்நாட்டு பக்கம் திருப்பினாங்களா? உங்கள் ஊரில் கள்ளசாராயம் மரணங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, உங்கள் திமுக ஆட்சியில், உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில், அதை சரி செய்ய துப்பு இல்லை, இதை மட்டும் கேட்குறீங்கன்னு கேட்டானா? நீங்கள் செய்கிற தப்பு, திமுக செய்கிற தப்பு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுக்குதா? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ராகுல் காந்தி திமுகவை விட்டு விலகுவது அவருக்கு நல்லது, திமுகவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவது இங்கே இருக்க மக்களுக்கு நல்லது. ஸோ அதை மக்கள் கருத்தில் வச்சுக்கங்க. திமுக என்ற ஒரு தீய சக்தி இருக்கும் வரை வாழ்வாதாரம் மனுஷன் எவனுமே உருப்பட முடியாது, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் காப்பாற்றப்படாது. அதை எப்பயுமே கருத்தில் வச்சுக்கிட்டு திமுக வேண்டாம்ன்ற ஒரு முடிவை ஒட்டுமொத்த மக்களும் எடுக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போங்க சார், என்ன நடக்க போகுது அப்படின்றத. பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.